Hello, welcome back to my channel. Vanakkam. Today I want to talk about privacy. Be private அப்படின்றது. ஆனால் அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு குவிக் ஃபியூ செகண்ட்ஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ரெஸ் மை solidarity வித் our சோல்ஜர்ஸ். நமக்காக அவங்க வீடு அவங்க குடும்பத்தை விட்டுக்கிட்டு என்ன சொல்கிறது பார்டரில் போய் அவங்க உயிரே வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து நம்மளோட பாதுகாப்புக்குன்ட்டு அங்கே முயற்சிக்கிற ஒவ்வொரு சோல்ஜருக்கும் இந்தியன் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்லெல்லாம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வி ஸ்டாண்ட் இன் தேர் solidarity. ஸோ அவரோட என்னோட சப்போர்ட் ஐ வுட் லைக் டு ஹம்பிளி ஆஃபர் அண்ட் ஐ ஜஸ்ட் விஷ் தட் ஆல் ஆஃப் அஸ் வில் ஸ்டே டுகெதர். இது வந்து நமக்கு மிக முக்கியமான டைம், இந்தியாவுக்கு மிக முக்கியமான டைம். இந்த டைம் வந்து நம்மளோட டிஃப்ரென்சஸ் என்ன இருந்தாலும் சரி, என்ன மாதிரி டிஃப்ரென்சஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தாண்டி நம்ம எல்லோரும் இந்தியன் அப்படின்னு உணர்ந்து இந்தியாவோடு சேர்ந்து இந்தியாவிலேருந்து நமக்காக ஃபைட் பண்ணுற நம்ம சோல்ஜர்ஸோடு சேர்ந்து நிற்க வேண்டிய டைம் இது. ஸோ ஐ வுட் ஃபர்ஸ்ட் லைக் டு எக்ஸ்ப்ரெஸ் ஆல் மை சப்போர்ட் அண்ட் மை ப்ரைட் அண்ட் மை பிக் ஆனர் இன் பீயிங் அன் இண்டியன். இதை சொல்லிவிட்டு வி வில் கோ ஆன் டு அவர் டாபிக். டுடேஸ் டாபிக் இஸ் பி ப்ரைவேட். இது வந்து லைஃப்பில் ஒரு பெரிய லெசனுங்க. ஈவன் நானும் ஒரு குட்டி சின்ன வயசில் என்ன இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது என்னதான் இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்தாலும் யாரை பார்த்தாலும் சரி ரொம்ப 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 எல்லாமே திறந்து அப்படியே சொல்கிற ஒரு கேரக்டராக இருந்தது. ஏனென்றால் நம்மளோட வீட்டிலெல்லாம் அதுதான் ஒரு பழக்கம். எல்லோரும் எல்லாமே வெளிப்படையாக எல்லாமே அப்படியே ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிற அது ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து நம்ம அப்படி நிறைய ரிலேட்டிவ்ஸோடு இருந்ததுனால அதுதான் ஒரு பழக்கமாக இருந்தது. ஆனால் இப்போது லேட்டர் இன் லைஃப் ஐ லேர்ன் தட் அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இட் இஸ் நாட் அன் எலிகண்ட் வே டு லிவ். நம்ம வாழ்க்கையில் வந்து ப்ரைவசிங்கிறது மிக முக்கியங்க. பி ப்ரைவேட் அப்படின்றது தான். ஏன்னா நம்மள ஒரு விஷயத்துக்காக முயற்சி எடுக்கிறோன்னா அதே பற்றி ஊராக சொல்லிகிட்டே நடக்கிறது வந்து சரியில்லை. நம்ம பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க நம்ம திருஷ்டியெல்லாம் படும் அப்படின்னா அந்த ஒரு ஆட்டிடியூடில் அல்ல அந்த ஒரு வியூ பாயிண்டில் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஒரு எஃபர்ட்ஸ் வந்து எப்போவுமே சைலண்ட்டாக இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்துக்கு முயற்சிக்கிறது நம்மளோட எஃபர்ட்ஸுங்கிறது வந்து இட் இஸ் நாட் சம்திங் டு அனௌன்ஸ். அது ரொம்ப பெருமையாக நம்ம ஊராக சொல்ல வேண்டிய விஷயமே கிடையாது. எஃபர்ட்டுங்கிறது இட் இஸ் அ பர்சனல் திங். அதை நமக்குள்ளே இருந்து நம்ம டெவலப் பண்ணி நம்மளாக கஷ்டப்பட்டு நம்ம ஒரு விஷயத்துக்காக முயற்சிக்க வேண்டியது. எல்லா நாய்ஸ் எல்லாம் யார் பண்ணணுன்னா நம்மளோட சக்ஸஸ் பண்ணணும், அது சொல்லணும், நம்மளோட ரிசல்ட் சொல்லணும், நம்மளோட வெற்றி போய் உலகத்துக்கிட்டே சொல்லணும் இவர் இந்த மாதிரி முயற்சி எடுத்து வெற்றி பெற்றார் அப்படின்ட்டு. ஸோ த ரிசல்ட்ஸ் ஷுட் ஸ்பீக், அவர் சக்ஸஸ் ஷுட் மேக் நாய்ஸ். நம்மளோட எஃபர்ட் எடுக்கிற டைமில் நம்ம போய் ரொம்ப ரொம்ப நாய்ஸ் எடுக்கிறது வந்து இட் இஸ் நாட் எலிகண்ட். எல்லோரும் தான் என்னென்னமோ முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இஃப் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை ஐ சே திஸ் இஸ், இப்போ நம்ம போய் ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம் நம்ம இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறோன்னா எவ்ரி ஒன் மே நாட் ஹாவ் த சேம் கரெக்ட் விஸ்டம். தப்பாக அவங்க சின்சியர் ஒரு நோக்கம்னே வச்சுக்கலாம். அந்த சின்சியர் நோக்கத்தில் கூட அவங்க தப்பாக கைட் பண்ணலாம், ஒரு அவங்க டீமோட்டிவேட் பண்ணலாம், ஒரு அவங்க வந்து ஓவர் நம்ம மேலே ஓவராக ஒரு ஹோப் வச்சு நமக்கு ஒரு ஓவர் ப்ரெஷர் கொடுக்கலாம். ஸோ தெர் ஆர் மெனி வேஸ் இன் விச் லைக் ஒருத்தர்கிட்ட நம்ம போய் ஒரு விஷயம் ஷேர் பண்ணும்போது when we are telling them about our efforts, அவரோட ரெஸ்பான்ஸுங்கிறது will affect us. எல்லாரோட ரெஸ்பான்ஸும் இப்படி உலகமெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா when everything comes together that will weaken our focus. நம்ம ஒரு விஷயத்துக்கு முயற்சி எடுத்து நல்ல வழியில் அதை நோக்கி போயிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து 100% ஃபோக்கஸ் தேவை. அந்த ஃபோக்கஸ் எல்லாம் எல்லாருக்கிட்ட சொல்கிறதுக்கு அவர் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் உட்காந்துரும்போது தட் ஃபோக்கஸ் வில் கோ. இப்போ நம்மளோட பர்டிகுலர் கோலுக்குன்னு ஒரு தனியாக ஒரு குரூப் இருக்குது, இல்லை ஒரு கிளாஸ் இருக்குது, இல்லை ஒரு இது இருக்குங்கன்னா ஒரு கம்யூனிட்டி இருக்குன்னா அந்த கம்யூனிட்டியில் நம்ம பேசுகிறது தப்பில்லை. நான் வந்து உலகமே போய் எல்லாருக்கிட்டும் இது சொல்லிகிட்டே இருக்கிறது தான் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். ஏனென்றால் எல்லாருடைய ஒப்பீனியன்ஸ் வி கேனாட் டேக் இட் ஆன் போர்டு அண்ட் எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வெயிட் வந்து நம்ம தேவையில்லாமல் தலையில் தூக்கி வைக்கிற மாதிரி வரும்.
அண்ட் எவ்ரி ஒன் மே நாட் ஹேவ் அவர் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அட் ஹார்ட் ஆல்சோ. அப்படியும் நடக்கலாம். நம்ம போய் சொல்கிறது தப்பான ஆள்கிட்ட இருந்தாங்கன்னா இட் கேன் வெரி வெல் பேக் ஃபயர். ஸோ நம்ம ஒரு எஃபர்ட் எடுக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப எந்தூசியாசம் இருக்குது. அந்த எந்தூசியாசத்தில் நம்ம போய் எல்லாருக்கும் சொல்லணும்னு தோணும். பட் ஈவன் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் பீயிங் அன் எலிகன்ட் பர்சன், நம்மளோட எல்லா முயற்சிகளும் ஈவன் நம்மளோட எல்லா சக்ஸஸ் கூட ஆள்கிட்ட போய் சொல்கிறது வந்து கரெக்ட் இல்லை. நம்மளோட சக்ஸஸ், நம்மளோட முயற்சிகள் இதெல்லாம் நம்ம போய் சொல்லிவிட்டு இன்னொருத்தர் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வென் வி சக்சீட் வெல் தே வில் ஹியர் அபவுட் இட் ஆட்டோமேட்டிக்கலி. அவங்களா தானாக கேட்கணும், நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. அப்படி வி ஹாவ் டு சக்சீட். அதுதான் டு த லெவல் தட் அவர் சக்ஸஸ் வில் மேக் ஆல் த நாய்ஸ். நம்ம முயற்சிக்கிறோம்னு 1000 தடவை சொல்கிற இடத்துல ஒரே ஒரு தடவை நம்ம வெற்றி பெற்று காமிச்சாலே போதும். நம்ம எவ்வளோ முயற்சிச்சோமோ அதை விட நம்ம முயற்சி வச்சுருக்கோன்னு அவங்களாவே அஸ்யூம் பண்ணிப்பாங்க. அண்ட் ஈவன் ஃபெயிலியர் வந்தால் கூட வி கேன் கீப் இட் டு அவர் செல்ஸ். நம்ம எல்லாருக்கிட்டும் போய் சொல்லி ஆறுதல் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு சில ஃபெயிலியர்ஸ் வரும்போது நம்மை கம்ஃபர்ட் பண்ணி நம்ம அதிலிருந்து ஒரு ரெசிலியண்ட்டாக ஒரு ரைசிங் அப் பண்ணுறது வந்து இட் இஸ் ஹியூஜ் இன் லைஃப். ஒரு சின்ன செட்பேக் எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் நமக்கு ஒரு செட்பேக் வந்துச்சுன்னா நமக்கு தோணும் உடனே போய் யாருக்கிட்டோ சொல்லலாம், யாரோட இது ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஷேர் பண்ணுறதுல தப்பில்லை, நமக்கு ரொம்ப க்ளோஸாக ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கிறவர்கிட்ட ஷேர் பண்ணுறதுல தப்பில்லை. ஆனால் ஒரு 5 minutes நம்ம ஃபஸ்ட்டு இதை ப்ராசஸ் பண்ணி தானாக ஒன்று ப்ராசஸ் பண்ணி ஒரு ரெசிலியன்ஸ் டெவலப் பண்ணுறது, இதிலேருந்து நம்மளாக எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு நம்மளாக ஒரு ரெசிலியன்ஸ் மைண்டில் ஒரு இண்டிபெண்ட்டாக மற்ற ஒரு அவுட் சைட் ஃபோர்ஸோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளாக வந்து இதை டீல் பண்ணுறது. வாட் ஆர் அவர் லெசன்ஸ், இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இந்த தடவை ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அடுத்த தடவை எப்படி பெட்டராக பண்ணலாம். வி ஷுட் டேக் தட் ஃபெயிலியர் ஆஸ் எ ஃபீட்பேக். அப்போ ஒரு இன்டர்னலாக நமக்கு அதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கணும். இம்மீடியட்லி நம்ம இது போய் எல்லாருக்கிட்ட ஷேர் பண்ணி அவர் வந்து இல்லை பரவாயில்ல அதுன்னு சொல்லும்போது வி ஆர் லூசிங் திஸ் வேல்யூபிள் டைம். இனிஷியலி வென் வி ஆர் ஹேவிங் திஸ் டயலாக் வித் ஆர் செல்ஸ் நம்மளோட ரெசிலியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் வீல் பிகம் மோர் ஏபிள் டு டேக் ஆன் ரைட் லெசன்ஸ் நம்மளோட ஃபெயிலியர்லேருந்து. ஏன்னா வி ஆர் வெரி பியூர் அட் தட் டைம். வேறு யாரோடைய ஒப்பீனியன் நம்மளே கரப்ட் பண்ணலை. ஸோ ஃப்ரம் அவர் ஓன் டீப் இன்னர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு ஒரு ரொம்ப அப்ஜெக்டிவாக அனலைஸ் பண்ணிவிட்டு எதனால் இந்த தடவை ஃபெயில் ஆகிடுச்சு, எப்படி அடுத்த தடவை வந்து இந்த ஃபெயிலியர் நடக்காமல் நம்மளை பாதுகாக்க முடியும்னு நம்மளா வி கேன் திங்க் அண்ட் வி கேன் பிளான் கரெக்ட்லி. ஸோ ஃபெயிலியர்ஸ் ஆர் ஆல்சோ நாட் டு பி அனௌன்ஸ்ட் டு த பப்ளிக். பட் லேட்டர் இன் லைஃப் இஃப் சம்படி நீட்ஸ் ஜென்யூன் அட்வைஸ் அப்படி என்ன பண்ணலான்னு கேட்கும்போது வி கேன் ஷேர் அஸ் அன் அனக்டோட். எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த ஃபெயிலியர் இருந்து ஐ லேர்ன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல தப்பில்லை. பட் நமக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் போய் எல்லாருக்கும் சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் அஸ். வி நீட் டு பி ப்ரைவேட். அவர் நெக்ஸ்ட் மூவ் ஷுட் பி ப்ரைவேட். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறது உலகமெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வி கேன் கீப் இட் ப்ரைவேட். ஏனென்றால் when we keep it private we will keep our focus on it. நம்மளோட முழு ஃபோக்கஸ் இப்போ நமக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவங்கக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஏன்னா நம்ம ஃபேமிலி, இஃப் யூ ஆர் வெரி க்ளோஸ் வித் அவர் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலிக்கு தெரியணும் இல்லையா? ஆஃப்கோர்ஸ் அது தெரியணும். நான் என்ன சொல்ல வரேன்னா we will generally feel like when நமக்கு ஒரு பேஷன் இருந்தால் நம்ம உலகத்துக்கே அது சொல்லணும்னு தோணும் இல்லை? அதுதான் வேண்டாம்னு சொல்கிறேன். we have to keep our moves private, our achievements private, our efforts private. ஸோ நம்மளோட லைஃப் மேலே நமக்கு ஒரு இட் இஸ் அ பிக் லெசன். எல்லாருடையும் அப்ரூவலோ, எல்லாருடையும் ஒப்பீனியனோ, எல்லாருடையும் ஒரு சர்டிஃபிகேட்டோ நமக்கு தேவையில்லை. எல்லாரும் நம்மளே புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம என்னென்னதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது உலகத்தை காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறதா இருந்தால் நமக்காக பண்ணணும். அது இன்னொருத்தரை காமிக்கிறதுக்காகவோ, அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவோ, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ இருக்கக்கூடாது. நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்மளுக்கு பிடிச்சதுனால நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணும்போது we will be ஃப்ரீ. மென்டலி நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். யாரும் உடைய ஒப்பீனியன் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ண மாட்டேங்குது நமக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது. ஸோ அப்படி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கிட்டும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் யூ ஃபீல் லைக் சம்படி வில் ஹெல்ப் யூ, அவரோட அட்வைஸ் வந்து ஜென்யூனாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு தோணுதுன்னா we can யூஸ் தட். அவங்க வார்த்தை நம்ம கேட்டுக்கலாம். அவங்கக்கிட்ட குறிப்பாக போய் சொல்லி கேட்குறதுல தப்பில்லை. ஆனால் ரேண்டம்லி எல்லாருக்கும் who may or may not be of use to us எல்லாருக்கிட்டையும் போய் நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது will dilute our efforts.
even some studies are there. அது என்ன சொல்லுதுன்னா, our brain cannot really differentiate between telling somebody I will do it and actually doing it. ரெண்டுலேருந்தும் சேம் ரிவார்ட் கெமிக்கல்ஸ் நம்ம பிரெயின் வந்து இட் வில் புட் அவுட் த சேம் பிரெயின் ரிவார்ட் கெமிக்கல்ஸ். அப்போது சேம் ரிவார்ட் கெமிக்கல் வந்துச்சுன்னா இட் வில் வீக்கன் அவர் ரிசோல்ட் டு டூ திஸ் திங். நம்ம இது பண்ண போகிறோம்னு சொல்லும்போதே அவர் பிரெயின் வில் ரிவார்ட் அஸ், பிகாஸ் இட் இஸ் நாட் ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட் இது பண்ணியாச்சோ இல்லை பண்ண போகிறோமாங்கிறது. Just for that intention, we will get the same reward as we will get chemically when we are actually accomplishing it. நம்ம ஒரு விஷயம் செஞ்சு முடிக்கும்போது என்னென்ன ரிவார்டு கெமிக்கல்ஸ் நம்ம பிரெயினில் சிக்னல் ஃபயர் ஆகுமோ சேம் சிக்னல்ஸ் ஆர் ஃபயர்ட் when we are just telling people that we are going to do it. நம்ம இது பண்ண போகிறோம்னு சொல்லும்போது அப்போ என்ன ஆகும்? when we feel like okay ஒரு ஃபயர் இல்லை, நம்ம அதை அச்சீவ் பண்ணணுங்கிற ஃபயர், லைக் தட் ரிசால்வ், தட் ஸ்ட்ரெங்க், தட் பேஷன், அந்த ஃபயர் வந்து டைல்யூட் ஆகும். நம்ம ஆள்கிட்ட சொல்ல ஆக்சுவலி நம்ம உட்காந்து இது பண்ணுறதுக்கான அந்த ஃபயர் வந்து வீக் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதை நம்ம யாருக்கிட்ட சொல்லாமல் நம்ம மைண்டில் ஒன்று வந்தது பிறகு ஒரு தவம் மாதிரி நம்ம உட்காந்து நம்மளே வந்து ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணிட்டோம்னா அந்த விஷயம் நடந்த பிறகு ஆள்கள் தெரியட்டும். அப்போ அவங்க கேட்கும்போது நமக்கு இல்லை நம்ம முயற்சிச்சுட்டு இருந்தோம், இத்தனை நாளாக முயற்சிக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து ஏன் சொல்லலை அப்படின்பாங்க. இதை முடிச்ச பிறகு சொல்லாமேன்னு நினச்சிட்டோன்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அவர் லைஃப் இஸ் அவர்ஸ் அண்ட் we have to decide what we choose to share. வரதெல்லாம் எல்லாருக்கும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. we can always decide that this parts of my life are private. These parts are accessible to certain people. These parts are not accessible to anybody else. Everything about our life எல்லாருக்கும் தெரியணுங்கிறதெல்லாம் வந்து தேவையே இல்லை. நம்மளோட வேல்யூஸ், நம்மளோட கோர் ஐடென்டிட்டி, தட் இஸ் வாட் வி நீட் டு பி ஆல்வேஸ் ஓப்பன் அண்ட் சின்சியர் அபவுட். அங்கே தான் நம்ம ஆத்தென்டிக்காக இருக்கணும். ஆனால் எவ்ரி சிங்கிள் மூவ் we didn't tell everybody. That is our business. And we need to mind our own business. மற்றவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆராய்ச்சியும் நம்ம பண்ண தேவையில்லை. அது இஸ் அ கரோலரி ஆர் த ரிவர்ஸ் ஃப்ளிப் சைட் ஆஃப் த சேம் காயின். மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யோசித்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளாக என்ன பண்ணணும்னு முயற்சிக்கிறது, ஒரு முடிவெடுக்கிறது, அதுக்காக முயற்சிக்கிறது, அதிலே ஃபோக்கஸ் கொடுக்கறது, அப்படியே நம்ம போயிட்டே இருந்தோன்னா த மோர் வி ஃபோக்கஸ் அவர் எனர்ஜி ஆன் அவர் செல்ஸ், எவ்வளோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆரோ பண்ணி நமக்குள்ளே வைக்கிறோமோ அவ்வளவோ நமக்கு பர்சனலி நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் ஆஃப் சம் யூஸ் டு யூ. ப்ளீஸ் கீப் யுவர் மூவ்ஸ் ப்ரைவேட். let your success make all the noise. Thank you so much for watching it. Bye bye.